வணக்கம். Overview of gedit text editor குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது gedit text editor மற்றும் அதன் அம்சங்கள். இந்த தொடரின் கீழ் பல்வேறு பயிற்சிகளில் கிடைக்கக்கூடிய உள்ளடக்கம். இந்த டியூட்டோரியலில் நான் பயன்படுத்துவது Ubuntu Linux 14.04 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் gedit text editor 3.10. இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்வதற்கு முன்பு உங்களுக்கு விண்டோஸ் அல்லது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பற்றிய அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். முதலில் gedit text editor பற்றி கற்போம். gedit என்பது ஒரு சக்தி வாய்ந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஆகும். இதனை பயன்படுத்துவது மிகவும் எளிது. இது Ubuntu Linux ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் ஒரு முன்னிருப்பான GUI டெக்ஸ்ட் எடிட்டர். அடுத்து gedit text editorன் அம்சங்களை பற்றி பார்ப்போம். gedit text editor cut, copy, paste, undo மற்றும் redo போன்ற பொதுவான அனைத்து எடிட்டிங் அம்சங்களையும் கொண்டுள்ளது. மற்ற டெக்ஸ்ட் எடிட்டரில் இருப்பது போல் geditலும் search மற்றும் replace ஆப்ஷன்கள் உள்ளன. gedit text editorல் ஸ்பெல் செக் வசதி உள்ளது. இது சோர்ஸ் கோடை எளிமையாக டீபக் செய்வதற்கான வரி எண்களை டிஸ்ப்ளேயில் காட்டுகிறது. இது டெக்ஸ்டை ராப் செய்து கரண்ட் டெக்ஸ்டை ஹைலைட் செய்கிறது. டேப்டு விண்டோஸ் அம்சம் ஒரே விண்டோவில் பல ஃபைல்களில் வேலை செய்வதை எளிமையாக்குகிறது. gedit text editor சின்டாக்ஸை பல புரோகிராமிங் லாங்குவேஜ்களில் முன்னிலைப்படுத்துகிறது. புரோகிராம்களில் உள்ள ஓபன் மற்றும் க்ளோஸ் பிராக்கெட்டுகளை இது ட்ராக் செய்கிறது. பிளக்கின்ஸ் மூலம் புதிய அம்சங்களை சேர்க்கலாம். தானாக செயல்படும் சேவ் மற்றும் பேக்கப் ஆப்ஷன்களும் உள்ளன. புரோகிராம் செய்யும் அனைவராலும் gedit text editor பயன்படுத்தப்படலாம். இந்த டியூட்டோரியல் தொடரில் நாம் பார்க்க போகும் ஒவ்வொரு டியூட்டோரியலையும் சுருக்கமாக காண்போம். முதல் டியூட்டோரியல் gedit text editorஐ Ubuntu Linux மற்றும் Windowsல் இன்ஸ்டால் செய்வது பற்றி விவரிக்கிறது மற்றும் புதிய ஃபைலை உருவாக்குவது, திறப்பது, சேமிப்பது, இருக்கும் ஃபைலை மூடுவது. டியூட்டோரியலின் மேற்பார்வை இதோ. gedit text editorக்கு அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது gedit text editor. அடுத்த டியூட்டோரியல் காமன் எடிட் ஃபங்க்ஷன்ஸ். இது பின்வருவனவற்றை அறிய பயன்படும். கண்டென்ட்களை கட், காப்பி மற்றும் பேஸ்ட் செய்வது, undo மற்றும் redo ஆக்ஷன்கள், டெக்ஸ்டை சர்ச் மற்றும் ரீப்ளேஸ் செய்வது மற்றும் பிரிண்ட் டாக்குமெண்ட். இந்த டியூட்டோரியலை பற்றி ஒரு பார்வை பார்ப்போம். ஒரே ஒரு சொல் மட்டும் கேஸ் ஆப்ஷனுடன் பொருந்துகிறது. அது ஸ்கூல் எனும் சொல்லில் உள்ள கேப்பிட்டல் S. மீண்டும் கர்சரை ஃபைண்ட் பாக்ஸின் மீது வைத்து. அடுத்த டியூட்டோரியல் ஹேண்டலிங் டாப்ஸ் பற்றியது. இங்கு நாம் கற்கப் போவது டாப்களை சேர்த்தல், நகர்த்துதல், மாற்றுதல் மற்றும் மூடுதல். ப்ரௌஸ் செய்வதற்கும் ஃபைலை திறப்பதற்கும் சைடு பேனலை பயன்படுத்துதல். வரி எண்களை இன்சர்ட் செய்து டெக்ஸ்டை மூடுதல். இந்த டியூட்டோரியலின் மேற்பார்வை இதோ. சைடு பேனலில் அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் 2ஐ கிளிக் செய்க. அந்த டாக்குமெண்ட் இப்போது செயல்பாட்டில் இருக்கும். அடுத்த டியூட்டோரியல் டிஃபால்ட் பிளக்கின்ஸ். இது டிஃபால்ட் பிளக்கின்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிய உதவும். உதாரணத்திற்கு சார்ட், சேஞ்ச் கேஸ், ஸ்பெல் செக்கர், இன்சர்ட் டேட் அண்ட் டைம். இந்த டியூட்டோரியலை ப்ளே செய்கிறேன். Ubuntu சாஃப்ட்வேர் சென்டரை பயன்படுத்தி நீங்கள் இதை செய்யலாம். gedit பிரெஃபரன்ஸ் பாக்ஸின் க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்த டியூட்டோரியல் தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸ் பற்றி விவரிக்கும். இது தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸை எப்படி இன்ஸ்டால் செய்வது மற்றும் பயன்படுத்துவது என்பதை விளக்குகிறது. இந்த டியூட்டோரியலில் இன்டெலிஜென்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் எனும் தேர்ட் பார்ட்டி பிளக்கின் விளக்கப்படுகிறது. இந்த டியூட்டோரியலின் மேற்பார்வை இதோ. எனது gedit பதிப்பு 3.10 ஆகவே நான் 3.8 மற்றும் 3.10 பதிப்பிற்கான இணைப்பை கிளிக் செய்கிறேன். உங்கள் gedit பதிப்பிற்கு தகுந்தவாறு இணைப்பை தேர்வு செய்யவும். கடைசி டியூட்டோரியல் ஸ்னிப்பெட்டுகளை பற்றியது. ஸ்னிப்பெட்ஸ் கோடுகள் திரும்ப டைப் செய்யப்படுவதை தவிர்க்க பயன்படுகிறது.
இது பின்வருவனவற்றை விளக்கும். டிஃபால்ட் ஸ்னிப்பெட்டுகளை எப்படி பயன்படுத்துவது, புதிய ஸ்னிப்பெட்டுகளை சேர்ப்பது, ஸ்னிப்பெட்டுகளை நீக்குவது. மற்ற ஆப்ஷன்களான ஹைலைட் மேட்சிங் பிராக்கெட்ஸ் மற்றும் டாக்குமெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த டியூட்டோரியலில் வருகிறது. இந்த டியூட்டோரியலின் மேற்பார்வை இதோ. வலது பக்கம் C இன் கீழ் எல்ஸ் இஃப் ஸ்னிப்பெட்டை கிளிக் செய்யவும். இதற்கான சின்டாக்ஸை மேலே வலது பேனலில் நீங்கள் காணலாம். இந்த டியூட்டோரியலின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். இதுவரை கற்றவை பற்றி நாம் நினைவு கூறுவோம். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றவை gedit டெக்ஸ்ட் எடிட்டரின் ஓவர்வியூ. இங்கு குறிப்பிடப்பட்ட டாபிக்கின் விளக்கமான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் இணையதள முகவரிக்கு செல்லவும். கொடுக்கப்பட்டுள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். இந்த டியூட்டோரியலில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். கேள்விகள் எழும் நிமிடம் மற்றும் நொடியை தேர்வு செய்து உங்களது கேள்வியை சுருக்கமாக கேட்கவும். எங்களது குழுவில் உள்ள ஒருவர் அதற்கு பதிலளிப்பார். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஃபோரம் என்பது இந்த டியூட்டோரியலின் குறிப்பிட்ட கேள்விகளுக்கானது. தயவு செய்து தேவையற்ற கேள்விகளை எழுப்ப வேண்டாம். இது குழப்பங்களை குறைக்கும். இந்த டிஸ்கஷனை இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியலாக நாம் பயன்படுத்தலாம். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.